அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2026 டு 2027 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. அதில் நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அப்போ அதை நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் இதில் கொடுத்துருக்கிற எல்லா பாயிண்ட்டையுமே மெமரி பண்ணணுமான்னு கேட்டால் நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லிடுவோம். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கோம். அது எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா படித்து வச்சுக்கணும். எல்லா துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணுமானா முக்கியமான துறைகளுக்கு பாதுகாப்புத்துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறை, இந்த மாதிரி துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடை மெமரி பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. ஓகேங்களா? ரொம்பவே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லா பாயிண்ட்ஸுமே இங்கே கொண்டு வந்துட்டோம். நீங்கள் கவனிக்கும் பொழுதே நான் அந்த ஹைலைட் பண்ணி வச்சுருக்க பாயிண்டெல்லாம் நான் சொல்லும் பொழுது அதை பார்த்து நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு அறிமுகம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு யார் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, சின்ன முன்னாடி இருந்ததுக்கு இப்போ என்னென்னலாம் மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவின் சுதந்திர இந்தியாவுடைய முதல் நிதியமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே சண்முகம் செட்டி. இவர் ஒரு தமிழர். ஓகேங்களா? அப்போ இவர் தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் யார் தாக்கல் பண்ணுறாங்க? நிதியமைச்சர் தான் தாக்கல் பண்ணுவாங்க. அப்போ சுதந்திர இந்தியாவுடைய முதல் நிதியமைச்சர் யாருன்னா ஆர்கே சண்முகம் செட்டி தான். அவர் தான் ஃபஸ்ட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் முதல் இடைக்கால பட்ஜெட்டை தமிழரான ஆர்கே சண்முகம் செட்டியார் தாக்கல் செய்தார். இது ஒரு ஃபேக்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 1955 வரை பட்ஜெட் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 1955 டு 56 பட்ஜெட்டு ஆங்கிலம், இந்தியில் அச்சடிக்கப்பட்டு உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. 1955 வரைக்கும் ஆங்கிலத்தில் தான் இருந்துச்சு. 55 டு 56 பட்ஜெட் ஆங்கிலம், இந்தியில் அச்சடிக்கப்பட்டு உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்போ யார் இந்த ஒரு அறிமுகம் போது யார் நிதியமைச்சராக இருந்தாங்க அப்படின்னா சி.டி. தேஷ்முக். அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அப்போதைய நிதியமைச்சர் இந்த இந்தியிலையும் அச்சடிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த முறையை அறிமுகப்படுத்தியவர் சி.டி. தேஷ்முக். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் புதுசாக முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஏதாவது மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பீரியடில் யார் நிதியமைச்சராக இருந்தாங்க? ஏன்னா அவங்க தான் அந்த புதிய ஸ்கீமோ இல்லை புதிய முறையோ என்ன பண்ணுவாங்க? அறிமுகப்படுத்துவாங்க. பாருங்கள், அடுத்தது நிதியமைச்சர் தான் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற சம்பிரதாயத்தை உடைத்து 1958 டு 59 பட்ஜெட்டை பிரதமர் நேரு தாக்கல் செய்தார். எப்போவுமே ஃபினான்ஸ் மினிஸ்டர் தானே தாக்கல் பண்ணுவாங்க. அந்த பாரம்பரியத்தை உடைத்து, அந்த சம்பிரதாயத்தை, பாரம்பரியம்னு சொல்ல முடியாது, அந்த சம்பிரதாயத்தை உடைத்து 1958 டு 59 பட்ஜெட்டை யார் தாக்கல் பண்ணியிருக்காங்க? பிரதமரே தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா முன்னாடிலாம் இப்போ 2016 வரைக்கும் நிதிநிலை அறிக்கை, அதாவது பட்ஜெட்டை எப்போ தாக்கல் பண்ணாங்கன்னா பிப்ரவரி மாத கடைசியில் தான் தாக்கல் பண்ணாங்க 2016 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1, இப்போ எப்போவுமே பார்த்திங்கன்னா இப்போலாம் ரீசெண்டாக 2016 அப்புறம் கரெக்டாக பிப்ரவரி 1 தான் என்ன பண்ணுவாங்க? பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அப்போது பிப்ரவரி 1 நிதிநிலை அறிக்கை தாக்கல் அப்படிங்கிற அந்த முறையை யார் அறிமுகப்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி. இது ஒரு புதிய, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ மாறி இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தாக்கல் செய்யக்கூடிய நேரமும் மாற்றம் பண்ணாங்க. பாருங்கள், தாக்கல் செய்யும் நேரம் மாற்றம். எப்போ மாற்றம்? முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மாலை 5 மணிக்கு 1999 வரைக்கும் பார்த்திங்கன்னா அதற்கு முன்பு எப்படின்னா 5 மணிக்கு, மாலை 5 மணிக்கு தாக்கல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பிரதமராக வாஜ்பாய் இருந்தபோது எப்போன்னா 1999 டு 2000 ஃபஸ்ட்டு தாக்கல் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா யார் அறிமுகம் பண்ணுறாங்கன்னா யஷ்வந்த் சின்ஹா தான். யஷ்வந்த் சின்ஹா. ஓகேங்களா? அவர் தான் அந்த நேரத்தை மாற்றினாங்க. எப்போனா காலையில் ஆரம்பித்த உடனே, எப்போவுமே நம்ம முன்னாடியே பார்த்தோம், நாடாளுமன்ற கூட்டுதுன்னா ஃபஸ்ட்டு இது என்னது? கேள்வி நேரம் அப்படின்னு பார்த்தோம்ல. இப்போ இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும் பொழுது மட்டும் இந்த கேள்வி நேரம் இல்லாமல் நேரடியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணிக்கலாம். அப்போ 2 விஷயத்தை இங்கே மாற்றினாங்க. ஒன்று என்னது? 5 மணி அப்படிங்கிற விஷயத்த மாற்றினாங்க. அடுத்தது எப்போவுமே கூட்டம்னா கேள்வி நேரம் இருக்குல்ல, அந்த கேள்வி நேரம்லாம் இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்பொழுது மட்டும் நேரடியாக என்ன பண்ணிடுவாங்க? நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு மாற்றம் பிரதமர் மாற்றத்தை கொண்டு வந்த போது யார் பிரதமராக இருந்தாங்கன்னா வாஜ்பாய் இருந்தாங்க. நிதியமைச்சராக பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் சின்ஹா இருந்திருக்காங்க. இந்த மாற்றங்கள் என்ன மாற்றங்கள்? அந்த மாற்றத்தில் யார் நிதியமைச்சராக இருந்தாங்க?
ஏன்னா அவங்க தான் அதை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மத்திய பட்ஜெட்டும் ரயில்வே பட்ஜெட்டும் தனித்தனியாக இருந்துச்சு. தனித்தனியாக தான் தாக்கல் பண்ணுவாங்க. மத்திய பட்ஜெட் தனியாக, ரயில்வே பட்ஜெட் தனியாக தாக்கல் பண்ணுவாங்க. 2017 தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு மத்திய பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட்டையும் சேர்த்து என்ன பண்ணாங்க, தாக்கல் பண்ணாங்க. ரெண்டையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. எப்போ? 2017. அப்போ நிதியமைச்சராக யார் இருந்தாங்கன்னா அருண்ஜேட்லி. அப்போ ஃபஸ்ட்டு மத்திய பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட்டை இணைத்து தாக்கல் பண்ண நிதியமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண்ஜேட்லி. வருடம் 2017. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு தனித்தனியாக தான் என்ன பண்ணாங்க, தாக்கல் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2021 இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் அச்சிட்டு தானே கொடுத்துருக்குறாங்க பேப்பரில். அப்புறம் பேப்பரில் அப்படியே இது பண்ணி வச்சுருந்தாங்க. காகிதம் அத்தனை அவ்வளோ இப்போ எவ்வளோ இருக்கும் பாருங்கள். அதில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அத்தனையும் எப்படி இருக்கும் உறுப்பினர்களுக்கு கொடுக்குறதுக்குன்னு அது எவ்வளோ ஆகும் அப்படின்னா பாருங்கள். அதுக்கப்புறம் 2021 காகிதம் இல்லாத பட்ஜெட் உரை அறிமுகமாக இருக்குது. அப்போ அது வரைக்கும் 2021 வரைக்கும் 20 வரைக்கும் உங்களுக்கு எப்படி தான் இருந்திருக்கு, பேப்பரில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அச்சடித்து தான் எல்லாத்துக்கும் வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ முதல் முறையாக காகிதம் இல்லாத பட்ஜெட். இப்போ ஃபுல்லாக நமக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த காகிதம் இல்லாத பட்ஜெட் அறிமுகமானது பார்த்திங்கன்னா 2021. அப்போ யார் நிதியமைச்சராக இருந்திருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். காகிதம் இல்லாத பட்ஜெட்டை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். 2017 முக்கியம், 2021 முக்கியம். 2017 தான் மத்திய பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட் இணைக்கப்பட்டது. 2021 பார்த்தீங்கன்னா காகிதம் இல்லாத பட்ஜெட். ஓகேங்களா. சரி, இப்போது 2026 to 27 பட்ஜெட்டை யாருங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க? நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாருங்கள். தொடர்ந்து 9வது முறையாக இவங்க பார்த்தீங்கன்னா 2019 பதவி ஏற்றிருப்பாங்க. அப்புறம் எப்படிங்க 9 வருஷம் ஆச்சான்னு கேட்டால் கிடையாது. நடுவில் இடைக்கால பட்ஜெட்டும் சேர்த்து, இடைக்கால பட்ஜெட் ஒரு 2 பண்ணியிருப்பாங்க. அதுவும் சேர்த்துனங்காட்டி உங்களுக்கு 9 வரும். ஓகேங்களா. அதனால் 2026 to 27 அந்த பட்ஜெட்டை, இந்த மத்திய பட்ஜெட் 2026 to 27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணுறாங்க. தொடர்ந்து 9வது முறையாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது இதுவே முதல் முறை. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பாருங்கள், நிர்மலா சீதாராமன் பொறுத்த வரைக்கும் 2019 மே 31 அன்று நாட்டின் முதலாவது முழுநேர பெண் நிதியமைச்சராக பதவியேற்கிறாங்க. நாட்டின் நிதியமைச்சராக தொடர்ந்து நீண்ட காலம் பதவி வகித்தவர் என்ற பெருமைக்குரியவர். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது நாட்டின் நிதியமைச்சராக தொடர்ந்து நீண்ட காலம் பதவி வகித்தவர் பட்டியலில் ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஷீட்டி தேஷ்முக். அவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதங்களில் தான் வித்தியாசம் வரும். நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் ஷீட்டி தேஷ்முக்கும் மாதங்களில் தான் வித்தியாசம் வரும். அவர் 2வது இருக்கார். 1950 பதவியேற்றிருப்பாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தொடர்ச்சியாக அல்லாமல் அதிகபட்சம் 10 முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் மொரார்ஜி தேசாய். அதாவது தொடர்ந்து அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள். தொடர்ச்சியாக இல்லாமல் ரொம்ப தொடர்ச்சி இல்லாமல் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காம அதிகபட்சமாக யார் பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் தான். அவங்க ஆனால் தொடர்ச்சியாக இல்லை. இவங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷத்தில் அப்படியே தொடர்ந்து 9 முறை என்ன பண்ணியிருக்காங்க, தாக்கல் பண்ணியிருக்காங்க. மொரார்ஜி தேசாய் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இல்லாமல் அதிகபட்சம் 10 முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர். ஓகேங்களா. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ அதிகபட்சமாக யார் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதிக டைமு? மொரார்ஜி தேசாய் தான். ஆனால் அவர் தொடர்ச்சியாக பண்ணலை. அதுதான் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் மொரார்ஜி தேசாய் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம். ஓகேங்களா. இதில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனில் சும்மா சின்ன இன்ஃபர்மேஷன் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவின் முதல் இடைக்கால பட்ஜெட்டை தமிழரான ஆர்கே சண்முகம் செட்டியார் தான் தாக்கல் பண்ணுறாரு. 1955 வரைக்கும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் அச்சிடப்பட்டது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஷீட்டி தேஷ்முக் வந்து நிதியமைச்சராக இருந்த பொழுது ஃபஸ்ட்டு டைம் 1955 to 56 பட்ஜெட் ஆங்கிலம் இந்தியில் அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. அந்த பிரதமர் ஃபஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க 1958 to 59. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா February 1
நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அருண்ஜேட்லி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் கடைசியில் தான் தாக்கல் பண்ணாங்க. எப்போ 2016 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் மாலை 5 மணிக்கு தான் தாக்கல் பண்ணாங்க. இப்போ காலையிலேயே பண்ணக்கூடிய அந்த டைம் சேஞ்ச் பண்ணது யாருடைய பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா அப்போ பிரதமராக வாஜ்பாய் இருந்திருக்காரு, நிதியமைச்சராக யஸ்வந்த் சின்ஹா இருந்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2017 தான் மத்திய பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட் வந்து இணைக்கப்பட்டது. 2021 ஃபஸ்ட்டு டைம் காகிதம் இல்லாத பட்ஜெட் உரை அறிமுகமானது. அதை யார் வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இப்போது தொடர்ந்து 9வது முறையாக நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2019 மே 31 நாட்டின் முதலாவது முழுநேர பெண் நிதியமைச்சராக பதவியேற்றிருக்கிறாரு. நாட்டின் நிதியமைச்சராக தொடர்ந்து நீண்ட காலம் பதவி வகிப்பவர் என்ற பெருமைக்குரியவர் இவர் தான். செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிட்டி தேஷ்முக். தொடர்ச்சியாக அல்லாமல் அதிகபட்சம் 10 முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் என்ற பெருமைக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய். ஓகேங்களா. அடுத்தது பொருளாதார ஆய்வறிக்கை. இதில் ஒரு 5 பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கலாங்க. பொருளாதார ஆய்வறிக்கைனா எக்கனாமிக் சர்வே. ஓகேங்களா. முன்னாடி அந்த முடிந்த வருடத்திற்கான அந்த பொருளாதாரம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறது தான் அந்த பொருளாதார ஆய்வறிக்கை. எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க, பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க. நமக்கு ஜனவரி 29 என்ன பண்ணிட்டாங்கன்னா பொருளாதார ஆய்வறிக்கையை வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. அது பண்ணிட்டு தான் பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது என்னென்னா முடிஞ்சு போன வருஷத்துக்கான அந்த பொருளாதாரத்தை சொல்கிறது. பட்ஜெட் அப்படிங்கிறது என்னென்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி எந்தெந்த துறைக்கு நம்ம என்னென்னலாம் ஒதுக்கீடு பண்ண போகிறோம், என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேங்களா. பாருங்கள், பொருளாதார ஆய்வறிக்கையில் ஒரு 5 பாயிண்ட் மட்டும் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், 2026 to 27 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 6.8% 7.2% வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நிதியாண்டுன்னா நமக்கு எதிலிருந்து தான் வரும், எப்போவுமே ஏப்ரல் டு மார்ச் எண்டு வரைக்கும் வரணும். ஓகேங்களா. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏப்ரல் 2026 மார்ச் 2027 வரைக்கும் அந்த காலகட்டத்திற்கான பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குமாமா 6.8 7.2 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போது இது நடப்பு நிதியாண்டுனா என்னதுங்க, இது நடப்பு நிதியாண்டின் 7.4% பொருளாதார வளர்ச்சி கணிப்பை விட குறைவு. அப்போது போன ஏப்ரல் 2025 மார்ச் 2026 வரைக்கும் இன்னும் வரல. அப்போ தான் அந்த மார்ச் 2026 தான் சென்ற நிதியாண்டு நடப்பு நிதியாண்டு முடிய போகுது. அது என்ன கணிச்சு வச்சுருந்தாங்கன்னா 7.4%. அப்போ இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த நிதியாண்டோடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா 7.4%ன்னு கணிச்சு வச்சுருக்காங்க. இதை விட அடுத்த நிதியாண்டிற்கான அந்த சதவீதம் குறையும்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தா நமக்கு தெரியுது. ஓகேங்களா. இது நடப்பு நிதியாண்டின் 7.4% பொருளாதார வளர்ச்சி கணிப்பை விட குறைவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, விவசாய பொருட்கள் உற்பத்தியில் மதிப்பின் அடிப்படையில் உலகில் 2வது இடம் இந்தியா உள்ளது. 2வது இடத்தில் இந்தியா உள்ளது. அப்போ விவசாய பொருட்கள் உற்பத்தியில் மதிப்பின் அடிப்படையில் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்கும், 2வது பிளேஸில் இருக்கும். அடுத்தது வங்கிகளின் வாரா கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் இருக்கிற அதுதான் வாரா கடன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. கடன் வாங்கிட்டு நிறைய பேர் திருப்பி செலுத்தாமல் இருப்பாங்கள்ல, அப்போ அதை வாரா கடன் சொல்லுவோம். வராத கடன், அவ்வளோதான். வங்கிகளின் வாரா கடன் பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2.2% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வேல்யூவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, உள்நாட்டு விமான போக்குவரத்தில் உலகின் 3வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது. அப்போ உலகின் விமான போக்குவரத்தில் உள்நாட்டு விமான போக்குவரத்தில் உலகின் 3வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. இது ஒரு ஃபேக்ட். அடுத்து 2014 பார்த்தீங்கன்னா 74 விமான நிலையங்கள் இருந்த நிலையில் 2025 எவ்வளோ இருக்குங்க, 164 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 74 to 164 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்ட் மாதிரி தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பாருங்கள், இப்போ பொருளாதார ஆய்வறிக்கை 6.8 7.2 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நிதியாண்டு நடப்பு நிதியாண்டில் எவ்வளோ கணிச்சிருக்காங்க, 7.4. அப்போ இதை விட அங்கே குறைவுன்னு சொல்கிறாங்க. விவசாய பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பின் அடிப்படையில் உலகின் 2வது இடத்தில் இந்தியா இருக்குது.
வங்கிகளின் வாராக்கடன் பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2.2% குறைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. உள்நாட்டு விமான போக்குவரத்தில் உலகின் 3வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. 2014 74 விமான நிலையங்கள் இருந்த நிலையில் 2025 164. இவ்வளோதான் சொல்லியிருக்காங்களா பொருளாதார ஆய்வறிக்கைன்னு கேட்டால் நிறைய சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம தனியாக ஒரு இதாக கூட பார்க்கலாம். இது ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது மத்திய பட்ஜெட் பற்றி தான். ஓகேங்களா. ஃபஸ்ட் எடுத்தோடனே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா 3 கடமைகளின் அடிப்படையில் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. அது என்னென்ன கடமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சியை விரிவுபடுத்துதல், விருப்பங்களை நிறைவேற்றுதல், அனைவரின் ஒத்துழைப்புடன் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ரொம்ப 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 முக்கியமானதுங்க. ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கேட்கலாம். அப்போ இந்த பட்ஜெட் 2026 to 27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் 3 கடமைகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. என்னென்னலாம்னா, வளர்ச்சியை விரிவுபடுத்துறது, விருப்பங்களை நிறைவேற்றுவது, அனைவரின் ஒத்துழைப்புடன் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஓகேங்களா. இப்போ பட்ஜெட்டுக்கு மொத்தமாக எவ்வளோ கோடி? ரூபாய் 53.40 லட்சம் கோடி பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. நம்ம வீட்டுக்கு பட்ஜெட் அந்த மாதிரி போடுவோம், இந்த வருஷத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணலாம்ப்பா, இவ்வளோ தான் செலவு பண்ணணும். அதே மாதிரி அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம நாடு ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க. எவ்வளோ? ரூபாய் 53.47 லட்சம் கோடி பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா, சென்ற 2025 to 26 பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ எவ்வளோ பட்ஜெட் போட்டாங்கன்னா ரூபாய் 49.64 லட்சம் கோடி. அப்போ போன டைம் விட இப்போது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 7.7%. இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. இந்த வேல்யூவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. 53.47 லட்சம் கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்க. போன வருஷத்து 49.64 லட்சம் கோடி. போன வருஷத்தை விட இந்த வருஷத்துடைய பட்ஜெட்டு 7.7% அதிகம். இந்த பெர்சன்டேஜ் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வருவாய் எவ்வளோ வரும் இந்த வருஷத்துக்கான, இந்த நிதியாண்டிற்கான, இனி வரக்கூடிய நிதியாண்டிற்கான வருவாய் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. கடன் அல்லாத வருவாய், கடன் எல்லாம் சேர்த்தாம வருவாய் எவ்வளோ வரும்னா 36.5 லட்சம் கோடி. அப்போ நிகர வருவாய்னா கடனோடு சேர்த்தி நிகர வருவாய் எப்படி இருக்குன்னா ரூபாய் 28.7 லட்சம் கோடி. அப்போ கடன் அல்லாத வருவாய், இது ரெண்டுமே கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாய்ங்க. இது கடனோட அதாவது கடன் இல்லாமல் அது சேர்த்திருப்பாங்க. அப்போ கடன் கழிச்சிட்டோன்னா என்ன வரும்? அதுதான் 28.7 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. இந்த வேல்யூலாம் லைட்டாவது பார்த்து வச்சுக்கணும் மேட்சில் அந்த மாதிரி. ஏன்னா பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மதிப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ண இதெல்லாம் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க, உள்கட்டமைப்புக்கான இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம டெவலப் பண்ணுறோம்ல, உள்கட்டமைப்பு, அதற்கான மூலதன செலவீனம். ஓகேங்களா. செலவீனத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்கட்டமைப்புக்குன்னா இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது பண்ணணும், ரோடு போடணும், இந்த மாதிரி என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணாலும், ஏதாவது பில்டிங் கட்டணும், அந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள். அப்போ அதுக்கு மூலதன பொருட்கள்லாம் தேவைப்படும்ல, அதுக்கு சோர்ஸ், ரா மெட்டீரியல்ஸ். அப்போ அதனுடைய செலவினத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்போ அதை அதிகப்படுத்தியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? உள்கட்டமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ அதற்கான மூலதன செலவினத்தை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ரூபாய் 12.2 லட்சம் கோடியாக அதிகரிப்பு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2014 2 லட்சம் கோடியாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி போன வருஷம் 11.2 லட்சம் கோடி, இப்போ 12.2 லட்சம் கோடி. அப்போ உள்கட்டமைப்பு அதுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ எல்லாமே பாருங்கள், 2014 2 லட்சம், கடந்ததில் 11.2 லட்சம் கோடி, இப்போ 12.2 லட்சம் கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நிதி பற்றாக்குறையை ஈடு செய்ய, நிதி பற்றாக்குறைன்னா என்னதுங்க? ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னது? நம்ம வரவையும் செலவையும் பார்ப்பாங்க. ஓகேங்களா. அப்போ வரவை விட செலவு அதிகமாயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்? நிதி பற்றாக்குறை ஏற்படும். அதுதான் ஃபிஸ்கல் டெஃபிசிட். அப்போ நிதி பற்றாக்குறை என்னவாக இருக்கணும்? கண்ட்ரோல், சுத்தமாக இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ அது கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஒரு 4%, 3 அந்த மாதிரி ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது எப்போ ஏற்படும் அப்படின்னா, வரவை விட செலவு அதிகமாயிடுச்சு அப்படின்னா அப்போ பணத்தட்டுப்பாடு, நிதி பற்றாக்குறை ஏற்படும். அதுதான் நிதி பற்றாக்குறைன்னு சொல்கிறோம். அந்த நிதி பற்றாக்குறையை ஈடு செய்ய அடுத்த நிதியாண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு நிதி பற்றாக்குறை இருந்துக்கிட்டே தான் இருக்கும், இருக்காமைலாம் இருக்காது. அப்போ அந்த நிதி பற்றாக்குறையை ஈடு செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கடன் வாங்கணும்.
நம்ம எப்படி பண்ணுவோம், நமக்கு இப்போது வரவை தாண்டி நம்ம செலவு போயிடுச்சுன்னா இனி வேறு நம்ம செலவு பண்ணணும். செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லைன்னு என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோமா? அதே மாதிரி தான் பாருங்கள், நிதி பற்றாக்குறையை ஈடு செய்ய அடுத்த நிதியாண்டில் சந்தைகளிலிருந்து திரட்டப்படும் மொத்த கடன் எவ்வளவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 17.2 லட்சம் கோடியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது பொது உள்கட்டமைப்புக்கான மூலதன செலவினம் 12.2 லட்சம் கோடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடன் எவ்வளோ, 17.2, 12.2, 17.2. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கும்பொழுது ஈஸியாக இருக்காது, அதுக்காக நான் ஈஸியாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், நடப்பு நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.4% என்ற நிதி பற்றாக்குறை இலக்கை மத்திய அரசு. அதை பாருங்கள், நிதி பற்றாக்குறை எவ்வளோங்க, 4.4% இந்த நடப்பு நிதியாண்டில் எட்டிரும். இதில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், ஜிடிபியில். அடுத்த நிதியாண்டில் எவ்வளோ பாருங்கள், நிதி பற்றாக்குறை எவ்வளவோ குறைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து ஒரு 4.3% அளவுக்கு குறைச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும். அப்போ அந்த நிதி பற்றாக்குறையை நம்ம குறைக்கணும் கண்டிப்பாக. அப்போ இப்போ 4.4% இந்த நிதியாண்டில் நம்ம நிதி பற்றாக்குறை அந்த பெர்சன்டேஜ் இவ்வளோ இதை நம்ம எட்டிடுவோம். அடுத்த நிதியாண்டு 4.3 இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, கணிச்சிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான ஃபேக்ட். அடுத்தது பாருங்கள், அடுத்தது ஜிடிபி எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 2026 to 27 நாட்டின் ஜிடிபி ரூபாய் 393 லட்சம் கோடியாக மதிப்பீடு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நடப்பு நிதியாண்டில் எவ்வளோ கணிச்சிருக்காங்க, நான் ஏன்னா இன்னும் முடியல, மார்ச் ஃபுல்லாக முடிஞ்சால் தானே நடப்பு நிதியாண்டு முடியும். அது 357 லட்சம். இதை விட இது அதிகம்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போ ஜிடிபி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 393 லட்சம் கோடி. அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 3 கடமைகள் ரொம்ப முக்கியம். அடுத்தது பட்ஜெட்டுடைய அந்த அமௌண்ட் எவ்வளோ, போன வருடத்தை விட இந்த வருடம் 7.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடன் அல்லாத வருவாய், அந்த மத்திய அரசின் நிகர வரி வருவாய் எவ்வளோ, 36.5, 28.7. அந்த லட்சம் கோடியில் விட்டுருங்க, அந்த வேல்யூ தான் ரொம்ப முக்கியம். பொது உள்கட்டமைப்புக்கான மூலதன செலவினம் பார்த்தீங்கன்னா 12.2 லட்சம் கோடி. அப்புறம் நிதி பற்றாக்குறை ஈடு செய்வதற்காக திரட்டப்படக்கூடிய கடன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூபாய் 17.2 லட்சம் கோடி. நிதி பற்றாக்குறையை எவ்வளோ கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க, 4.3%க்கு கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஜிடிபி பார்த்திங்கன்னா 393 லட்சம் கோடி. அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டில் துறைகளுக்கு இந்தந்த துறைகளுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதில் முக்கியமான துறைகளுடைய அமௌண்ட்டு கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எதை பார்க்கணுன்னா, பாதுகாப்புத்துறை. எவ்வளவு துறைகள் இருக்குது கேட்கலாம். இது கேட்குறக்கு ஏன் வாய்ப்பு இருக்குன்னா, இத்தனை துறைகளில் அதிகபட்சமாக எந்த துறைக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாதுகாப்பு துறைக்கு தான். பாருங்க, 7,84,678 கோடி பாதுகாப்பு துறைக்கு மட்டும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ரயில்வே துறைக்கு பார்க்கணும். ஏன்னா முன்னாடியில் ரயில்வே துறையும் மத்திய பட்ஜெட்டு தனித்தனியாக தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போவே நமக்கு தெரியுது ரயில்வே துறைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரயில்வே துறையுடைய ஒதுக்கீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,77,380 கோடி. அப்போ பாதுகாப்பு துறை பார்க்கணும், ரயில்வே துறை பார்க்கணும். ஊரக வளர்ச்சித்துறை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்கள் ஊரக பொருளாதாரம் படிச்சிருப்பீங்க, இப்போ தான் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஊரக வளர்ச்சித்துறைக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, 1,97,023 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். வாரத்துக்கு ஒன்று படிச்சிங்கன்னா கூட எக்ஸாமுக்குள்ளே முடிச்சிடலாம். ஒரு துறையோடைய அமௌண்ட் வாரத்துக்கு ஒன்று படிங்க, போதுமானது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேளாண் துறைக்கு ஒதுக்கி, ஏன்னா வேளாண் துறைக்கெல்லாம் இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸில் எழுதலாம். வேளாண் துறை ரிலேட்டடாக ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா இவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம எழுதலாம். ஊரக வளர்ச்சித்துறை பற்றிலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு திட்டம், ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் இருக்குது பார்த்திங்களா, அதை கூட மாற்றினாங்கல்ல. 100 நாளில் 125 நாளில் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை பற்றி ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம இதெல்லாம் எழுதலாம். ஊரக வளர்ச்சித்துறைக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே தனியாக அமௌண்ட்டை ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த திட்டத்துக்குமே தனியாக வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க, நம்ம பார்க்கலாம். அடுத்தது சுகாதாரத்துறை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அது கண்டிப்பாக பார்க்கணும். 1,06,530 கோடி. அடுத்தது கல்வித்துறை, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1,39,259 கோடி. நான் சொன்ன மாதிரி வாரம் ஒரு துறை பற்றி அந்த அமௌண்ட்டை படிச்சுக்கோங்க, போதுமானது. எடுத்தோன்னே எல்லாம் படிக்க வேணாம். இப்போ படிக்கிறீங்களா, இந்த பாதுகாப்பு துறையுடைய வேல்யூ உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இது நிதித்துறை, சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலைத்துறை, ரசாயனம் மற்றும் உரம்,
அடுத்தது இதில் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க 38,260 கோடி. இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயின்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் நம்ம இதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டோம்னா அதில் நம்ம அங்கங்கே எழுதலாம், பட்ஜெட்டில் இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதலாம். இப்போ நான் சொன்ன இந்த அறிவியல் தொழில்நுட்பம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இதுதான் ₹1 வரவு செலவுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே பிக்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு இந்த பிக்சரை நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு எல்லாத்தோடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதில் வரவு எதிலிருந்து அதிகமாக வருது, செலவு எதில் அதிகமாக போகுது. ஓகேங்களா? வரவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருமான வரியில் அதிகமாக வரும். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஜிஎஸ்டியில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ₹1 வச்சு அப்போ ₹1 வரவு எவ்வளோ, நமக்கு நிறைய அமௌண்ட் இருக்குது. ₹1 அப்போ அந்த ₹1 வரவு எவ்வளோ ஆகுது, செலவு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய வேலை என்னென்னா அப்போ வரவு நமக்கு எதுலாம் வரவு அதிகமாக வருது, ஃபஸ்ட்டு இருக்கிறது எது, அதில் செலவு அதிகமாக எதில் வந்து அதிகமாக செலவாகுது, அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சரை வச்சு நோட் பண்ணி வைங்க. ஒரு ரெண்டுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு 3 நோட் பண்ணி வைங்க. இந்த பிக்சர் வச்சு நீங்களாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட இந்த பிக்சர் வரும். கண்டிப்பாக பார்த்துட்டு எதில் வரவு அதிகமாக இருக்குது, எதில் செலவாக இருக்குது, ஃபஸ்ட்டு 3 மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, போதுமானது ரெண்டுலேயுமே. ஓகேங்களா? சரி, அடுத்தது அவ்வளோதான். இதில் வந்து ஒரு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, இதுதான் மெயின். மொத்த பட்ஜெட் எவ்வளோ, வருவாய் எவ்வளோ, அடுத்தது செலவினம் எவ்வளோவா இருக்க போகுது, கடன் நம்ம எவ்வளோ வாங்க போகிறோம், நிதி பற்றாக்குறை எவ்வளோவில் இருக்கணும், ஜிடிபி எவ்வளோ இருக்க போகுது, இதுதான் மெயின், ரொம்ப ரொம்ப மெயினானது. அடுத்தது என்ன பார்ப்போம்னா உள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது திட்டங்கள் கொடுத்துருக்காங்களா, ஏதாவது அறிவிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தனிநபர் வருமான வரி விகிதம். இவ்வளோ வருமானம் இருந்தால் நம்ம டேக்ஸ் பே பண்ணணும், அப்படி இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இல்லைங்களா? அந்த இதில் எந்த மாற்றமும் கொண்டு வரல. சென்ற ஆண்டு என்ன கொண்டு வந்தாங்களோ அது அப்படியே தொடரப்போகுது. கடந்த ஆண்டு புதிய வருமான வரி விதிப்பு முறையின் கீழ் தனிநபர் வருமான வரி விலக்கு பெறுவதற்கான உச்சவரம்பு முன்னாடி 7 லட்சம் இருந்துச்சு. போன வருஷம் என்ன பண்ணாங்க, 12 லட்சம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. ஓகேங்களா? அந்த ஸ்லாப் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஆண்டு வருமானம் வரி விகிதம் முன்னாடி, அதாவது முன்னாடி அப்போ 12 லட்சம் வரைக்கும் என்ன கட்ட வேண்டியதில்லை, டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. அப்போவும் அந்த ஆண்டு வருமானத்தின்படி வரி விகிதத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 லட்சம் வரைக்கும் வரி இல்லை, 4 to 8 லட்சம் வரைக்கும் 5%, 8 to 12 லட்சம் வரைக்கும் 10%, 12 to 16 15, 16 to 20 20%, 20 to 24 25, 24 லட்சத்துக்கு மேலே இருந்தால் 30%. இது கொஞ்சம் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முன்னாடி 7 லட்சம் டு 12 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க போன வருஷம். அது வரைக்கும் என்ன இல்லை, வரி விலக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்தளவுக்காவது இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும் பொழுது அந்த ஒரு விஷயத்தையாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ மாற்றம் இல்லை, முன்னாடி இருந்தது அப்படியே தான் இருக்குது. அதில் அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் அந்த தனிநபர் வருமான வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகள் பழமையான 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்துக்கு மாற்றாக புதிய வருமான வரி சட்டம் 2025 வரும் ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. அதாவது முன்னாடி நமக்கு வருமான வரி சட்டம் 1961 இருக்குது. அது என்னன்னா வரிகளை பொறுத்த வரைக்கும் அந்த இன்கம் டேக்ஸ் அப்படின்னு வரும் பொழுது நமக்கு என்னென்னா புரியாத, எளிமையாக இருக்காது. நம்மளால் நம்ம மக்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கடினமான வார்த்தைகள்லாம் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாரும் எளிமையாக புரிந்து கொள்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் புதிய வருமான வரி சட்டம் 2025 கொண்டு வந்துட்டாங்க. அது ஏப்ரல் 1 முதல் அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அமல்படுத்த போகிறாங்க. அப்போ அது வரும் பொழுது நம்ம அந்த என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள். இனிதாங்க மெயின், இதுக்குள்ளேயே நம்ம வரோம். பாதுகாப்பு துறைக்கு நம்ம சொன்னோம் அதிகபட்சமாக இங்கே தான் வந்து அதிகமாக நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 7,84,678 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. போன வருஷத்தை விட எவ்வளோ அதிகமாக ஒதுக்கியிருக்கிறாங்க, 15.19% அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. முன்னாடி 6 இருந்தது. இப்போ இந்த பெர்சன்டேஜையாவது ஞாபகம் வச்சுக்கணும். 15.19% போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக ஒதுக்கியிருக்கிறாங்க.
இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா இந்த பாதுகாப்புத்துறை இப்போ நம்ம மத்திய அரசு செலவு பண்ணுறது, இப்போ ரயில்வே துறைக்கு பாதுகாப்புத்துறைக்குன்னு இப்படி ஒதுக்கீடு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒதுக்கீட்டில் மத்திய அரசுடைய செலவில் இந்த அமௌண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 14.67%. மொத்த உள்நாட்டு ஜிடிபியில், நம்மளுடைய ஜிடிபியில் இந்த அமௌண்ட் எவ்வளோன்னா 2%. அப்போ கொஷின் கேட்கலாம், பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கிய அந்த நிதி வந்து மத்திய அரசின் செலவினத்தில் எத்தனை சதவீதம்? இது ரொம்ப இது எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, எதையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, இந்த வேல்யூஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் அது போக போக சரியாயிருங்க. 15 பாதுகாப்புத்துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் வேல்யூவும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரயில்வே துறை. ரயில்வே துறைக்கு பார்த்திங்கன்னா 2,77,380 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகம் தான். எல்லா துறைக்கும் பார்த்திங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 10.25% போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகம். இது அடுத்ததாங்க ரொம்ப முக்கியமானது. 7 அதிவேக ரயில் வழித்தடங்கள் அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா, அது 7 இடத்துல 7, அதுவும் அதிவேக ரயில் வழித்தடங்கள் அமைக்க போகிறாங்க. அந்த 7 அதிவேக ரயில் வழித்தடங்கள் என்னென்னு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, பாருங்கள், டெல்லி டு வாரணாசி. ஓகேங்களா, டெல்லி டு வாரணாசி 1. அடுத்தது பார்த்திங்கன்னா வாரணாசி டு சிலிகுரி 2. டெல்லி டு வாரணாசி 1, வாரணாசியிலேருந்து சிலிகுரி 2. அடுத்தது பார்த்திங்கன்னா புனேலேருந்து ஹைதராபாத் 1. அடுத்தது மும்பை டு புனே 3வது வச்சுக்கோங்க. புனேலேருந்து ஹைதராபாத் 4வது. அடுத்தது ஹைதராபாத்லேருந்து சென்னை 5வது. சென்னை டு பெங்களூர் 6வது. அடுத்தது என்னது, மறுபடியும் ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் 7வது. இது ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு டெல்லியிலேருந்து வாரணாசி, அப்புறம் வாரணாசியிலேருந்து சிலிகுரி, இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா. அடுத்தது மும்பை டு புனே, அடுத்தது புனே டு ஹைதராபாத், மும்பை டு புனே, அடுத்தது புனே டு ஹைதராபாத், ஹைதராபாத்திலேருந்து சென்னைக்கு ஒரு வழித்தடம், ஹைதராபாத்திலேருந்து பெங்களூருக்கு ஒரு வழித்தடம், சென்னை டு பெங்களூருக்கு ஒரு வழித்தடம். இதனெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக ஞாபகம். மும்பை டு புனே, புனே டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு பெங்களூர் 1, ஹைதராபாத் டு சென்னை 1, அடுத்தது சென்னை டு பெங்களூர் 1. இந்த 7 இடத்துல அதிவேக ரயில் வழித்தடங்களை அமைக்க போகிறாங்க. கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள் உள்துறை. உள்துறைக்கு பார்த்திங்கன்னா 2.55 லட்சம் கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகம்தான். இது இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க, லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, மெயினாக பாதுகாப்புத்துறை, அதில் அந்த பிக்சரில் போட்டு சொன்னேன்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு மெமரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த உள்துறைக்கான அமௌண்ட்டெல்லாம் பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த உள்துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் அந்த உள்துறையில் நிறைய இருக்கும். அதில் எந்த துறைக்கு பார்த்திங்கன்னா எந்த படைகளுக்கு அதிகமாக வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா மத்திய ஆயுத காவல் படைகளுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கியிருக்காங்க. 1.73 லட்சம் கோடி. 2.55 லட்சம் கோடியில் 1.73 லட்சம் கோடி மத்திய ஆயுத காவல் படைகளுக்கே ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், உள்துறையில் மத்திய ஆயுத காவல் படைகளுக்கு தான் அதிகமாக நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் வெளியுறவுத்துறை. இந்த இடத்துல தான் மற்ற நாடுகள்லாம் வருவாங்க. எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, 2,21,118 கோடி. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டைமு வங்கதேச மேம்பாட்டு நிதியுதவிகளுக்கான ஒதுக்கீடு எவ்வளவோ குறைச்சிட்டாங்க, ரூபாய் 60 கோடியாக குறைச்சிட்டாங்க. கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா 120 கோடியாக இருந்துச்சு. வங்கதேச மேம்பாட்டுக்கு நிதியுதவி கொடுக்கறக்கு அந்த ஒதுக்கீடு பார்த்திங்க அப்படின்னா 60 கோடியாக குறைச்சிட்டாங்க. முன்னாடி 120 கோடி இருந்துச்சு. என்ன காரணம், இப்போ வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு ஒரு பின்தங்கிய நிலையில் இப்போ இருக்குது, அதுதான் காரணம். அப்போ அதனால் இதை பார்த்துக்கணும். அடுத்தது அதிகபட்சமாக எதற்கு வந்து எந்த நாட்டுக்கு அதிகபட்சமாக நம்ம ஒதுக்கீடு அதிகமாக பண்ணியிருக்கோம்னா பூட்டானுக்கு. இதை தெரிஞ்சுக்கோங்க, வேல்யூ கூட வேண்டியதில்லை, எந்த நாட்டுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஈரானில் இப்போ உள்நாட்டு பிரச்சனை நடக்குது, நமக்கு தெரியும். அந்த உள்நாட்டு பிரச்சனை நீடித்து வர்றதுனால அந்த நாட்டில் நாம் செயல்படுத்தி வந்த சாப்கார் துறைமுக திட்டத்துக்கு எந்த நிதியுமே ஒதுக்கலை. போன வருஷம் பார்த்திங்கன்னா 100 கோடி ஒதுக்கணும், இந்த வருஷம் எதுவுமே ஒதுக்கலை இந்த சாப்கார் துறைமுக திட்டத்துக்கு. ஏன்னா அங்கே உள்நாட்டு பிரச்சனை நீடித்து வருது. இதெல்லாம் சர்வதேச செய்திகள், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. என்ன காரணம், அமௌண்ட்டு கூட பார்க்க வேண்டியதில்லை, என்ன காரணம், நிதி ஒதுக்கணுமா இல்லையா, அவ்வளோதான்.
ஓகேங்களா. வங்கதேசக்கு எவ்வளோ குறைச்சிட்டோம், பூட்டானுக்கு தான் அதிகபட்சமாக ஒதுக்கீடு பண்ணியிருக்கு. அடுத்தது ஈரானில் அந்த சாப்கார் துறைமுக திட்டத்துக்கு நிதி ஒதுக்கலை, அவ்வளோதான். அந்த அளவில் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சுகாதாரத்துறை. சுகாதாரத்துறைக்கு நான் முன்னாடியே சொன்னால் கண்டிப்பாக வேல்யூ படிச்சு தான் ஆகணும். 1 கோடி 1,06,530 கோடி என்ன பண்ணியிருக்கோம், ஒதுக்கியிருக்கோம். இதுக்கும் போன வருஷத்தை விட 10% அதிகமாக தான் நம்ம ஒதுக்கியிருக்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இந்தியாவை முதன்மையான மருத்துவ சுற்றுலா நாடாக உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பிரைவேட்டுடன் தனியாருடன் இணைந்து 5 பிராந்திய மருத்துவ மையங்களை அமைக்க மாநிலங்களுக்கு ஆதரவளிக்கும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாநிலங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? இந்தியாவை முதன்மையான மருத்துவ சுற்றுலா நாடாக உருவாக்குவதற்காக யார் கூட, பிரைவேட் கூட இணைய போகிறாங்க. தனியாருடன் இணைந்து 5 பிராந்திய மருத்துவ மையங்களை அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா. அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் துணை மருத்துவ பணியாளர்கள் உருவாக்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேல்யூ ரொம்ப முக்கியம். அடுத்த 5 வருஷத்தில் 1 லட்சம் துணை மருத்துவ பணியாளர்கள் உருவாக்கப்பட போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தியாவில் அதிகரித்த வரும் முதியோர் பராமரிப்பு சேவைக்கான தேவையை கருத்தில் கொண்டு ஆண்டில் 1.5 லட்சம் பராமரிப்பாளர்களுக்கு நல்வாழ்வு, யோகா, மருத்துவ சாதனங்களின் இயக்கம் தொடர்பான சிறப்பு பயிற்சி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதாவது முதியோரை பராமரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த பராமரிப்பாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள கவனிக்கிறாங்கல்ல, முதியோர்களை கவனிச்சுக்கிறாங்கல்ல. ஓகேங்களா. அப்போ அவங்களுக்கு நல்வாழ்வு, யோகா, மருத்துவ சாதனங்களின் இயக்கம் இது தொடர்பாக சிறப்பு பயிற்சி வழங்கக்கூடிய திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படக்கூடிய 17 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, விலக்களிச்சிருக்காங்க. அப்போ சுங்க வரி விலக்குனா நம்ம ஈஸியாக இன்னொரு நாட்டிலேருந்து என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம வாங்கிக்கலாம், விலை கம்மியாகும் நமக்கு. ஓகேங்களா. அப்போ புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படக்கூடிய 17 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, சிறப்பு காரணங்களுக்காக வரியின்றி மருந்துகளை இறக்குமதி செய்யும் பட்டியலில் 7 அரிய வகை நோய்கள் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது சிறப்பு ஒரு ஸ்பெஷல் நீடுக்காக, ஓகேங்களா, மருந்துகளை இன்னொரு நாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம்ல, அப்படி மருந்துகளை இறக்குமதி பண்ணும் பொழுது சில மருந்துகளுக்கு என்ன இருக்காதுன்னா வரி இருக்காது. வரி இருக்காமல் வரும் பொழுது தான் நம்ம அந்த மருந்து விலை கம்மியாக இருக்கும், ஈஸியாக எல்லாருமே வாங்க முடியும். அப்போ அந்த பட்டியலில் 7 அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளை என்ன பண்ணியிருக்காங்க, சேர்த்திருக்காங்க. இந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. பாருங்க, கடந்த பட்ஜெட்டை விட 10% அதிகம் 5 பிராந்திய மருத்துவ மையங்கள் அமைக்க போகிறாங்க. அதுக்காக அந்த மாநிலங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறாங்க. 1 லட்சம் துணை மருத்துவ பணியாளர்கள் அடுத்த 5 வருஷத்தில் உருவாக்க போகிறாங்க. அப்புறம் அந்த முதியோர்களை பராமரிப்பவர்களுக்கு நல்வாழ்வு, யோகா, மருத்துவ சாதனங்களின் இயக்கம் தொடர்பாக சிறப்பு பயிற்சி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடிய 17 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, சிறப்பு காரணங்களுக்காக வரியின்றி மருந்துகளை இறக்குமதி செய்யும் பட்டியலில் 7 அரிய வகை நோய்கள் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு திட்டம், பயோஃபார்மா சக்தி திட்டம். இது அந்த சக்தி பயோஃபார்மா நமக்கு தெரியும், உயிரி மருந்துகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த சக்திக்கு எக்ஸ்பான்ஷன் பாருங்கள், ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ நாலேஜ், டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். இதுக்கு தமிழ் மீனிங் தான் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. அறிவு, தொழில்நுட்பம், புத்தாக்கத்தின் மூலம் சுகாதார மேம்பாட்டுக்கான வியூகம். ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ நாலேஜ், டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். இதை கூட எக்ஸ்பான்ஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. பயோஃபார்மா சக்தி திட்டம் அப்படிங்கிறது, இந்த சக்தினா அதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா. இது என்ன பண்ண போகிறாங்கன்னா, இதில் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவை உயிரி மருந்து உற்பத்தி மையமாக உருவாக்கும் நோக்கில் ரூபாய் 10,000 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டத்தை தொடங்க போகிறாங்க. இந்த திட்டத்துடைய அந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ரூபாய் 10,000 கோடி மதிப்பீட்டில் பயோஃபார்மா சக்தி திட்டம் தொடங்க போகிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உயிரி மருந்துகளை உற்பத்தி பண்ணுறது தான். அப்போ அந்த உயிரி மருந்துகள் அப்படின்னு என்னென்னா, உயிரி மருந்துகள் எனப்படுவை செயற்கையான ரசாயன வழிமுறையில் இல்லாமல், செயற்கையாக ஒரு விஷயத்தை உருவாக்காமல்
உயிரினங்கள், செல்கள் அல்லது திசுக்களில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய கூட்டு மருந்துகள். செயற்கையான ரசாயன வழிமுறையில் உருவாக்காம உயிரினங்கள், செல்கள் மற்றும் திசுக்களில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய கூட்டு மருந்துகள் தான் இந்த என்னதுங்க உயிரி மருந்துகள்னு சொல்லுவோம். அப்போ அதுதான் இந்த உயிரி மருந்துகளுடைய உற்பத்தி திட்டம் தான் இந்த பயோஃபார்மா சக்தி திட்டம். இதனுடைய எக்ஸ்பென்ஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது ஆயுஷ் துறை. ஆயுஷ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஆயுர்வேதா, யுனானி அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அடுத்து இது சித்த மருத்துவம் அது எல்லாமே வரும் பார்த்தீங்களா, அதுதான். அப்போ இந்த ஆயுஷ் துறைக்கு, ஆயுஷ் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஓகேங்களா, இந்த துறைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணுறாங்க அப்படின்னா 4408 கோடி ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க. இது பாருங்கள், கடந்த வருஷத்தை விட 20% என்னதுங்க அதிகம். ஓகேங்களா. பாருங்க, பாரம்பரிய மருத்துவ ஆராய்ச்சிகளை வலுப்படுத்தும் நோக்கில் நாட்டில் புதிதாக 3 அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனங்கள் அமைக்கப்பட உள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியம். 20% அதிகம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 3, எத்தனை அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனங்கள் அமைக்கப்பட உள்ளது? 3. அந்த வேல்யூ ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இதில் அவ்வளோதான், அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டா போதுமானது. எதுக்காக? பாரம்பரிய மருத்துவ ஆராய்ச்சிகளை வலுப்படுத்துவதற்காக. அடுத்தது பாருங்க, நகர்ப்புற பொருளாதார பிராந்திய திட்டம். இதுதாங்க ரொம்ப 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 முக்கியமான திட்டம். இது என்னன்னா 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்கள், நம்ம 2 டயர் சிட்டிஸ் 3 டயர் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல. அதாவது அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன், அப்போ அங்கே இருக்கக்கூடிய தேவைகள், அது எல்லாமே பொறுத்து முதல் நிலை நகரம், 2ஆம் நிலை நகரம், 3ஆம் நிலை நகரம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பிரிப்போம். ஓகேங்களா. அப்போ அந்த நகரங்கள் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்கள். அடுத்தது கோயில் நகரங்கள். இவற்றையெல்லாம் மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது, நகர்ப்புற பொருளாதார பிராந்திய திட்டம். இதனுடைய நோக்கம் இதுதான். இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சில பிராந்தியங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஒவ்வொரு நகரத்துக்கும் எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணுறாங்க, தலா ஒன்றுக்கும் ரூபாய் 5000 கோடியை ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க. அந்த நகரங்கள் ஒவ்வொன்றுக்கும் 5 ஆண்டு காலத்தில் என்ன பண்ண போகிறாங்க, இந்த நிதி மூலம் அந்த நகரம் சார்ந்த பிராந்தியம் சிறப்பாக மேம்படுத்தப்படும். ஒரு பிராந்தியத்தை எடுத்துக்குவாங்க, ஒரு பகுதியை. அப்போ அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரம் சார்ந்த அந்த பிராந்தியம் சிறப்பாக மேம்படுத்தப்படும் சொல்கிறாங்க தலா. அப்போ இங்கே சில பிராந்தியங்களை வந்து இங்கே ஒரு பகுதி, பிராந்தியம் அப்படின்னா ஒரு பகுதியை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போது அந்த பிராந்தியங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, தலா ரூபாய் 5000 கோடியை ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அப்போ இந்த நிதி மூலமாக என்னாகும் அப்படின்னா, அந்த நகரம் சார்ந்த பிராந்தியம் அங்கே சிறப்பாக மேம்படுத்தப்படும். ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே என்ன பண்ணுறாங்க, அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டில் எந்தெந்த பிளேஸ் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர். அப்போ இந்த நகரம் சார்ந்த இந்த பகுதி, இந்த கோயம்புத்தூர் சார்ந்த அந்த பகுதிகளில் என்ன ஆகும், ஈரோடு சார்ந்த அந்த பகுதி, திருப்பூர் சார்ந்த அந்த பகுதி என்ன பண்ணுவாங்க, மேம்படுத்துவாங்க. இது வந்து தமிழகத்தில் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர். அடுத்தது இவை தவிர ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரம், பூரி, கட்டாக், மகாராஷ்டிராவில் புனே, குஜராத்தில் சூரத்து, உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி, ஆந்திர பிரதேசில் இதெல்லாம் முக்கியமான பிளேசஸ் தான், தெரிஞ்ச பிளேசஸ் தான். குஜராத்தில் சூரத்து, உத்தரப்பிரதேசில் வாரணாசி, ஆந்திர பிரதேசில் விசாகப்பட்டினம், இதெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் என்னென்ன பிளேஸு, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர். ஓகேங்களா. நகர்ப்புற பொருளாதார பிராந்திய திட்டம்னு கொடுத்து அதனுடைய நோக்கம் என்ன கூட கேட்டுருவாங்க. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட நகர்ப்புற பொருளாதார பிராந்திய திட்டத்துடைய நோக்கம் என்ன, அந்த ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் அந்த ஒவ்வொரு நகரத்துக்கு எவ்வளோ நிதியை வந்து ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, மின்னணு உற்பத்தி துறைக்கு எவ்வளவு பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் மின்னணு பொருட்கள் அப்படிங்கிறது அதிகமாக நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இப்போ வெஹிக்கல்ஸு எல்லாமே இ வெஹிக்கல் தான், நம்ம அதிகமாக ஃபுல்லாகவே வந்து மின்னணு சார்ந்த ஒரு பொருளாதாரமாக போயிட்டுருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, ரூபாய் 40,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அது போக மூலதன பொருட்கள் உற்பத்தி, இந்த மின்னணு பொருட்கள் சார்ந்த அந்த மூலதன பொருட்களை உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் 2 பிளேஸில் உயர் தொழில்நுட்ப உபகரண அறைகள் உருவாக்க போகிறாங்க. இதுக்காக, இந்த மின்னணு உற்பத்திக்காக. ஓகேங்களா. இது பார்த்துக்கோங்க, அவ்வளோதான்.
அடுத்தது பாருங்க, ரொம்ப 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 முக்கியமானது குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் துறை, எம்எஸ்எம்இ செக்டர் நம்ம சொல்கிறோம்ல. இந்த நம்மளுடைய நாட்டுடைய ஒரு வளர்ச்சிக்கு இந்த எம்எஸ்எம்இ தான், குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுடைய துறை, அதனுடைய பங்களிப்பு சிறந்ததாகவே இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதுக்கு இந்த துறைக்கு வளர்ச்சி நிதியாக எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா ரூபாய் 10,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக இந்த இதை ஒதுக்கீடு பண்ணுறாங்கன்னா எதிர்கால வெற்றியாளர்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த தொகை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த நிறுவனங்கள் வெற்றி நிறுவனங்களாக உருவாகணும் அப்படிங்கிறதுக்கு உதவுவதற்காக என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, மூலதன ஆதரவு கொடுக்க போகிறாங்க, பணப்புழக்க ஆதரவு கொடுக்க போகிறாங்க, மற்றும் தொழில் ஆதரவு என்ன பண்ண போகிறாங்கன்னா மத்திய அரசு கொடுக்க போகிறாங்க. என்னென்ன ஆதரவு, மூலதன ஆதரவு, பொருட்கள் கொடுக்கறது, பணப்புழக்க பணம் கொடுக்கறது, தொழில் ஆதரவு, இந்த 3 சப்போர்ட்டையும் மத்திய அரசு கொடுக்க போகிறாங்க. இந்த 3 வேர்டை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் குறு தொழில் நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக, ஓகேங்களா, தொழில் நிறுவன நண்பர்கள் அப்படின்னு நிபுணர்களை உருவாக்குவதற்காக ஐசிஏஐ, ஐசிஎஸ்ஐ, ஐசிஎம்ஏஐ ஆகிய தொழில் நிறுவனங்களின் உதவியுடன் குறுகிய கால படிப்பு திட்டங்கள், செய்முறை திட்டங்கள் வடிவமைக்க போகிறாங்க. அதாவது குறு தொழில் நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக தொழில் நிறுவன நண்பர்கள் அப்படிங்கிற நிபுணர்களை உருவாக்க போகிறாங்க. எப்படி, இந்த மாதிரி தொழில் நிறுவனங்களுடைய உதவியுடன் அவங்களுக்கெல்லாம் படிப்பு கொடுத்து, ஒரு குறுகிய கால படிப்பு திட்டங்கள், செய்முறை திட்டங்களை கொடுத்து அந்த நிபுணர்களை உருவாக்க போகிறாங்க. ஓகேங்க, இந்த தொழில் நிறுவன நண்பர்கள்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, குறு தொழில் நிறுவனங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எங்கே, 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில். ஓகேங்களா? அப்போ இந்த குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் துறை பற்றி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற வேர்டு தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய வேர்டு. மற்றபடி நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா சுங்கவரி விலக்கு. எதுக்கெல்லாம் சுங்கவரி விலக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அணுமின் உற்பத்திக்கு அந்த திட்டங்களுக்கு, அணுமின் உற்பத்தி திட்டங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொருட்களுடைய இறக்குமதிக்கு அடிப்படை சுங்க வரியிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரியிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கு 2035ஆம் ஆண்டு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அடிப்படை சுங்க வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அது என்ன பண்ணியிருக்காங்க, 2035 வரைக்கும் நீட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா? 2035ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எதுக்கு, அணுமின் உற்பத்தி திட்டங்களுக்கு தேவைப்படும் பொருட்களின் இறக்குமதிக்கு. அடுத்தது முக்கிய கனிமங்களை கையாள்வதற்கு தேவைப்படக்கூடிய மூலதன பொருட்களின் இறக்குமதிக்கு அடிப்படை சுங்க வரியிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. எதுக்கு, முக்கிய கனிமங்களை கையாள்வதற்கு தேவைப்படக்கூடிய மூலதன பொருட்களுடைய இறக்குமதிக்கு. அடுத்தது சிவில், பயிற்சி மற்றும் பிற விமானங்களின் தயாரிப்புக்கு தேவைப்படும் கருவிகள், பாகங்களுக்கு அடிப்படை சுங்க வரியிலிருந்து விலக்கு. இதெல்லாம் நான் சொல்ல நீங்கள் கேட்டுக்கிட்டா கூட போதுமானது. சிவில், பயிற்சி மற்றும் பிற விமானங்களின் தயாரிப்புக்கு தேவைப்படும் கருவிகள், பாகங்களுக்கு அடிப்படை சுங்க வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டது. அடுத்தது பாருங்க, விலங்கியல் பூங்காக்களில் காட்சிப்படுத்தக்கூடிய மிருகங்கள் மற்றும் பறவைகள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய அடிப்படை சுங்க வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. முன்னாடிலாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலங்கியல் பூங்காக்கள் இருக்கல் பார்த்தீங்களா, அங்கே மிருகங்கள், பறவைகள் எல்லாம் காட்சிப்படுத்துகிறோம்ல, அதுக்காக வெளிநாடுலேருந்து இறக்குமதி செய்வோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடிப்படை சுங்க வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் மாற்றப்பட்டுள்ளது. அப்போ எவ்வளோ வரி விதிச்சிருக்காங்கன்னா 30% வரி. இந்த பாயிண்ட்டை ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா முன்னாடி வரி விலக்கு இருந்துச்சு, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரி விதிச்சிருக்காங்க. எவ்வளோ சதவீதம், 30% வரி. ஓகேங்களா? பாருங்கள், அவ்வளோதான். இதில் எது அணுமின் உற்பத்தி திட்டங்களுக்கு தேவைப்படும் பொருட்கள், முக்கிய கனிமங்களை கையாள்வதற்கு தேவைப்படும் மூலதன பொருட்கள், சிவில், பயிற்சி மற்றும் பிற விமானங்களின் தயாரிப்புக்கு தேவைப்படும் பொருட்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே சுங்கவரியிலிருந்து விலக்கு. விலங்கியல் பூங்காக்களில் காட்சிப்படுத்தக்கூடிய மிருகங்கள் மற்றும் பறவைகள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் பொழுது அதனுடைய சுங்கவரி எவ்வளோ ஆயிடுச்சு, 30% ஆயிடுச்சு. அடுத்தது டிசிஎஸ் அப்படிங்கிறவங்க என்னங்கன்னா, விற்பனையாளர்கள் வாங்குறவங்ககிட்ட விதிக்கக்கூடிய ஒரு வரி தான். பிஸ்னஸில் ஒரு இதாக இருக்கும். ஓகேங்களா? டிசிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிசிஎஸ் வரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இது என்னன்னா, இந்த டிசிஎஸ் வரி அப்படிங்கிறது
விற்பனையாளர்கள் வந்து பையர்கிட்ட இருந்து, செல்லர் இருக்காங்களா விற்பனையாளர்கள், அவங்க வாங்குறவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஒரு வரி தான், கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வரி தான். பாருங்க, கல்வி மற்றும் மருத்துவ காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் பொழுது தாராளமயமாக்கப்பட்ட பண பரிவர்த்தனை திட்டத்தின் கீழ் இந்த திட்டத்தின் கீழே தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வரியை வசூலிப்பாங்க. அந்த ஆதார வரி 2% குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? இது எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும்? 10 லட்சம் வரைக்கும் நம்ம வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்புகிறோன்னா, கல்வி மற்றும் மருத்துவ காரணங்களுக்காக அனுப்புகிறோம் அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் வரி வாங்குவாங்க? 2%. அந்த டிசிஎஸ் வரி முன்னாடி 5% இருந்தது, இப்போ 2%ஆக குறைச்சிட்டாங்க. இந்த திட்டம், அந்த தாராளமயமாக்கப்பட்ட பண பரிவர்த்தனை திட்டத்தின் கீழ் இன்னொரு நாட்டுக்கு நம்ம அனுப்புகிறோம். எதுக்காக? கல்விக்கு அல்லது மருத்துவ காரணங்களுக்காக நம்ம அனுப்புகிறோம். அப்போ எவ்வளோ வரி? 10 லட்சம் வரைக்கும் 2%. முன்னாடி 5% இருந்தது, இப்போ 2%. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த திட்டத்தின் கீழ் எந்த ஒரு நபரும் அனுமதிக்கப்பட்ட நடப்பு வங்கி கணக்கு அல்லது மூலதன கணக்கிலிருந்து ஒரு நிதியாண்டுக்கு எவ்வளோ வரைக்கும் பணம் எடுத்துக்கலாம்? 2.30 கோடி வரைக்கும். இது கூட லைட்டாக பார்த்துக்கிட்ட போதும், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த அதிக குறைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதை நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்தது இது வந்து என்னது? கல்வி அல்லது மருத்துவ காரணங்களுக்காக நம்ம அனுப்பிச்சோன்னா வரி 2%. இதுவே கல்வி மருத்துவம் அல்லாத பிற காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் பொழுது தற்போதைய இப்போ என்னதுங்க 20% டிசிஎஸ் விதிப்பு இருக்குது, அது அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கல்வி மருத்துவம் அல்லாத பிற காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய ஆல்ரெடி 20% டிசிஎஸ் தான் விதிச்சிட்ருக்குறோம், அந்த வரி தான் விதிச்சிட்ருக்குறோம், அது அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு அந்த பெர்சன்டேஜ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது பயண செலவு, விடுதி செலவு உள்ளிட்டவை தொடர்பாக ரூபாய் 10 லட்சம் வரையிலான செலவினங்களுடன் கூடிய வெளிநாடு சுற்றுலா பயண திட்டங்கள் விற்பனை மீது தற்போது விதிக்கக்கூடிய 5% டிசிஎஸ், அந்த வரி முன்னாடியில் 5% விதிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ என்னாச்சு? அந்த டிசிஎஸ் 2%-ஆக குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா? எது? 10 லட்சம் வரைக்கும். அந்த வெளிநாட்டு சுற்றுலா பயண திட்டங்களுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம்ல, ஓகேங்களா, அதை சேல் பண்ணுறோம், அந்த பயண திட்டங்கள் எல்லாம் சேல் பண்ணுறாங்கல்ல, அப்போ அவங்க நம்மக்கிட்ட 5% வாங்கிட்டு இருந்தாங்க 10 லட்சம் வரைக்கும். இப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா 2%-ஓ குறையுது. ஓகேங்களா? வெளிநாட்டு சுற்றுலா பயண திட்டங்களுக்கான செலவு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களா, அது இந்த பாயிண்டில் பெருசாக தேவையில்லை. அப்போ முன்னாடி 10 லட்சத்துக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா 20% வசூலிக்கப்படும். அவ்வளோதான், முன்னாடி இருந்த மாதிரி தான். அடுத்தது மதுபானங்கள், பழைய இரும்பு, கனிமங்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட பொருட்கள் விற்பனையாளர்களுக்கான டிசிஎஸ் 2% நிர்ணயிச்சிருக்காங்க. பீடிலை விற்பனையாளர்களுக்கு தற்போது விதிக்கப்படக்கூடிய அந்த 5% டிசிஎஸ் என்னவாயிருக்கு? 2%-ஆக குறைஞ்சிருக்கு. இதை லைட்டாக பார்த்துக்கோங்க. நிறைய இதில் பார்த்தீங்கன்னா அந்த 5% டிசிஎஸ்ங்கிறது 2%-ஆக குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். அந்த 10 லட்சத்துக்கு மேலே தாண்டிச்சுன்னா 20% அப்படி தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோ? கல்வி அல்லாத மருத்துவ காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்புகிறோன்னா ஆதார வரி எவ்வளோ? 2%. முன்னாடி 5% இருந்துச்சு. எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும்? 10 லட்சம் வரைக்கும். கல்வி மருத்துவம் அல்லாத பிற காரணங்களுக்காக நம்ம பணம் அனுப்புகிறோன்னா அந்த டேக்ஸ் எவ்வளோங்க? டிசிஎஸ் டேக்ஸுங்கிறது 20%. அடுத்தது இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயண திட்டங்கள், அதுக்கு வந்து முன்னாடி 5% டிசிஎஸ்ஸாக இருந்துச்சு, இப்போ 2%. அது எவ்வளோ வரைக்கும்? இந்த 10 லட்சம் வரைக்கும். 10 லட்சத்துக்கு மேலே தாண்டிச்சுன்னா அது 20% வசூலிக்கப்படும். அடுத்தது மதுபானங்கள், பழைய இரும்பு, கனிமங்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட பொருட்கள் விற்பனையாளர்களுக்கான டிசிஎஸ் 2%. பீடிலை விற்பனையாளர்களுக்கு தற்போது விதிக்கப்படக்கூடிய 5% டிசிஎஸ் வந்து 2%-ஆக குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். அடுத்தது வரிச்சலுகை. எதுக்கு வரிச்சலுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதப்படுத்தப்பட்ட கடல்சார் உணர்வுகள் ஏற்றுமதியில் பயன்படுத்தப்படக்கூடிய குறிப்பிட்ட மூலப்பொருட்களுக்கான வரி அல்லாத இறக்குமதி வரம்பு எவ்வளோ பண்ணிட்டாங்க? 3%-ஆக என்ன பண்ணியிருக்காங்கன்னா உயர்த்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி தோல் அல்லது செயற்கைக்கோள் காலணிகள் ஏற்றுமதியில் பயன்படுத்தப்படக்கூடிய குறிப்பிட்ட மூலப்பொருட்களுக்கு வரியில்லா இறக்குமதி வரம்பு அப்படிங்கிறது என்னதுங்க இன்னும் இருக்குது, அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வரம்பு வரைக்கும், இந்த இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் வரி இருக்காதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வரியில்லா இறக்குமதி வரம்பு. கடல்சார் உணவுகள் இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் அனுப்புறீங்கன்னா அது வரைக்கும் என்னதுங்க வரி இருக்காது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த வரம்பை 3%-ஆக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தோல் அல்லது செயற்கை தோல் காலணிகள் ஏற்றுமதிக்கு பயன்படுத்தக்கூடிய குறிப்பிட்ட மூலப்பொருட்களுக்கு வரியில்லா இறக்குமதி வரம்பு பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்படுது. அதுக்கும் வரியில்லா இறக்குமதி வரம்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதில் பார்த்துக்க வேண்டியது இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்குது அப்படிங்கிறது.
ஓகேங்களா. அடுத்தது அரிய வகை தாது, கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அந்த அரிய வகை தாது வழித்தடங்களை உருவாக்க போகிறாங்க. இப்போ இந்த அரிய வகை கனிமங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய இது மின்னணு இதாக மாறிட்டுருக்கு. அப்போ அதுக்காக நமக்கு நிறைய தேவைப்படுது, பேட்ரி தயாரிக்கிறோம். அப்போ அந்த கனிமங்கள் அதிக அளவில் தேவைப்படுது. அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த கனிமங்களுக்காக இன்னொரு நாட்டை நம்ம எதிர்பார்த்து இருக்க முடியாது. அரிய வகை கனிமங்களுக்காக சீனாவை இந்தியா சார்ந்திருக்கும் நிலையை குறைக்கும் நோக்கத்தில் தமிழகம், கேரளா, ஒடிசா மற்றும் ஆந்திரத்தில் இந்த 4 பிளேசஸ், தமிழகம் வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழகம், கேரளா, ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் பிரத்யேக அரிய வகை தாது வழித்தடங்களை உருவாக்க போகிறாங்க. அதே மாதிரி அரிய வகை கனிமங்களை ஆய்வு செய்யக்கூடிய மையங்களை அமைக்க போகிறாங்க. எங்கெங்கே? தமிழகம், கேரளா, ஒடிசாவில். ஓகேங்களா. அப்போ அரிய வகை தாது வழித்தடங்கள் எங்கே ஏற்படுத்த போகிறாங்க, கனிமங்களை ஆய்வு செய்யக்கூடிய மையங்களை எங்கே அமைக்க போகிறாங்க? தமிழகம், கேரளா, ஒடிசா. தமிழகம், கேரளா, ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் அரிய வகை தாது வழித்தடங்களை அமைக்க போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மலைப்பாதைகளை உருவாக்க போகிறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த மலையேற்ற அனுபவத்தை எல்லாத்துக்கும் வழங்குவதற்காக. இதுதான் நோக்கம். என்ன நோக்கம்? உலகத்தரம் வாய்ந்த மலையேற்ற அனுபவத்தை வழங்குவதற்காக. எங்கெங்கெல்லாம் அமைக்க போகிறாங்க? ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீர். அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அரக்கு பள்ளத்தாக்கு. சில டைம் என்ன கேட்பாங்க தெரியுமாங்களா, பட்ஜெட்டில் இந்த மாதிரி பிளேசஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த பிளேஸு கொடுத்துட்டு அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. பட்ஜெட்டில் அந்த பிளேஸை பற்றி சொன்னங்காட்டி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அரக்கு பள்ளத்தாக்கு எங்கே இருக்குது? ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. அடுத்தது மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பொதிகைமலை, தமிழ்நாடு, கேரளா அந்த இதில் இருக்குது. ஓகேங்களா, அந்த பகுதியில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர். கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அரக்கு பள்ளத்தாக்கு அது எங்கே இருக்குது? ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பொதிகைமலை, அது ரொம்ப பொதிகைமலை கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பிளேசஸில் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, ஆகிய இடங்களில் சூழலியல் ரீதியாக நிலையான மலைப்பாதைகளை என்ன பண்ண போகிறாங்க, உருவாக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், ஆமைகள் செல்லும் வழித்தடம். ஒடிசா, கர்நாடகா, கேரளா. ஒடிசா, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களின் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கிய முட்டையிடும் தளங்களில் ஆமைகள் செல்லும் வழித்தடம் என்ன பண்ண போகிறாங்க, அமைக்க போகிறாங்க. எங்கே அமைக்க போகிறாங்க? ஆமைகள் செல்லும் வழித்தடம் எங்கே அமைக்க போகிறாங்க? ஒடிசா, கர்நாடகா, கேரளா. அடுத்தது பறவைகளை கண்காணிக்கும் பாதைகளை எங்கே அமைக்க போகிறாங்கன்னா பழவேற்காடு ஏரி பகுதியில் அமைக்க போகிறாங்க. அது எங்கன்னா பழவேற்காடு எங்கெங்கே இருக்குது? பழவேற்காடு ஏரி எங்கே இருக்குது? ஆந்திரம் மற்றும் தமிழக எல்லையில் பழவேற்காடு ஏரி இருக்குது. அங்கே பறவைகளை கண்காணிக்கக்கூடிய பாதைகளை என்ன பண்ண போகிறாங்க, அமைக்க போகிறாங்க. அடுத்தது பாருங்க, கலாச்சார மையமாக 15 தொல்லியல் அகழாய்வு பகுதிகளை என்ன பண்ண போகிறாங்கன்னா கலாச்சார மையங்களாக மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, ஆதிச்சநல்லூர் எங்கெங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. லோத்தல் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. தோலவீரா எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. ராக்கிகர்கி எங்கே இருக்குது? சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிற மாதிரியே இருக்குங்களா? ராக்கிகர்கி எங்கே இருக்குது? ஹரியானாவில் இருக்குது. சாரநாத் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஹஸ்தினாபூர் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. மற்றும் லே எங்கே இருக்குது? லடாக். அப்போ இந்த பகுதி உட்பட 15 தொல்லியல் அகழாய்வு பகுதிகளை கலாச்சார மையங்களாக என்ன பண்ண போகிறாங்க, மேம்படுத்த போகிறாங்க. அப்போ எத்தனை தொல்லியல் அகழாய்வு பகுதிகளை கலாச்சார மையமாக மேம்படுத்த போகிறாங்கன்னா 15. அதில் முக்கியமான பகுதிகள் என்ன? ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும். லோத்தல் எங்கே இருக்குது? குஜராத். தோலவீரா குஜராத். ராக்கிகர்கி எங்கே இருக்குது? ஹரியானாவில் இருக்குது. சாரநாத் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேஷ். ஹஸ்தினாபூர் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேஷ். லே பகுதி எங்கே இருக்குது? லடாக்கில் இருக்குது. ஓகேங்களா, எந்தெந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது விபிஜி ராம்ஜி திட்டம். இதுதான் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த திட்டத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா பெயர் மாற்றம் பண்ணாங்க. முன்னாடி இந்த பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. விபிஜி ராம்ஜி திட்டம் சொல்லிட்டு இந்த திட்டத்தை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, அந்த திட்டம் எப்படிலாம் மாற்றம் பண்ணியிருக்கு, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா இந்த விபிஜி ராம்ஜி இதனுடைய பெயர் மாற்றப்பட்டது தான் இந்த விபிஜி ராம்ஜி திட்டம். ஓகேங்களா, இதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. 95,692 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சரி, இன்னும் இந்த திட்டத்தை
அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா மாநிலங்களும் சட்டம் கொண்டு வருவாங்க. அந்த சட்டம் படி என்ன வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா இந்த நீங்கள் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின்படி தான் வந்து வேலை நடந்துகிட்ருக்கும். அப்போ அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்காக 30,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த திட்டம் சீக்கிரம் இன்னும் எல்லா மாநிலங்களும் சட்டம் கொண்டு வரணும், அதுக்கு டைம் ஆகும்ல இதை செயல்படுத்துறதுக்கு. அது வரைக்கும் முன்னாடி இருந்த திட்டத்தின்படி என்ன பண்ணுங்கன்னா வேலை கொடுங்க. அதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா 30,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது மற்ற வேறு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. பாருங்க, மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர்கள், அரிய புவி காந்தங்கள், ரசாயனங்கள், மூலதன பொருட்கள், ஜவுளி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட 7 துறைகளில் உற்பத்தியை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளிக்கும் சொல்லியிருக்காங்க. மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர்கள், அரிய புவிய காந்தங்கள், ரசாயனங்கள், மூலதன பொருட்கள், ஜவுளி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள், இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது தணிக்கை அல்லாத வணிகம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் கால அவகாசம் ஆகஸ்ட் 31 வரைக்கும் நீடிக்கப்பட்டுள்ளது. அது கூட அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தரவு மையங்களை அமைத்து, இது லைட்டாக நான் பார்த்துக்கோங்க, முக்கியம் இல்லைன்னு சொன்னோன்னா விட்டுறாதீங்க. இந்தியாவில் தரவு மையங்களை அமைத்து உலக அளவிலான சேவைகளை வழங்கும் அந்நிய நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2047 வரைக்கும் என்னதுங்க வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தரவு மையங்கள், டேட்டா சென்டர்ஸ், ஓகேங்களா, டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது, அந்த தரவு மையங்களை அமைத்து உலக ஃபுல்லாக சேவைகளை வழங்குறாங்கன்னா அந்த நிறுவனங்களுக்கு 2047 ஆண்டு வரை என்னதுங்க வரி விலக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஃபேக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு வரி மாதிரி தாங்க. பங்குச்சந்தை ஊக வணிகத்துக்கான பங்கு பரிவர்த்தனை வரை 150% அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ட்ரேடு மாதிரி தான், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸும் நம்ம சொல்லி சும்மா அது ஒரு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஒன்று இருக்கும், ஓகேங்களா, ஷேர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஒரு இருக்கும் ஃபியூச்சர். இதில் நம்ம ட்ரேட் பண்ணோன்னா அந்த பங்கு பரிவர்த்தனை வரின்னு சொல்லி வாங்குவாங்க. அது முன்னாடி 50% அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க. நேற்று கூட இதனால் அந்த ஷேர் மார்க்கெட்டோடைய அந்த இதெல்லாம் குறைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நியூஸ் போட்டிருந்தாங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் உயர்த்தியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, 150%. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சொத்துக்களை தெரிவிக்கும் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. குறைந்த அளவிலான வரி செலுத்தும் மாணவர்கள், தொழில்நுட்ப பணியாளர்களுக்காக ஒரு முறை மட்டும் செலுத்தக்கூடிய 6 மாத கால வெளிநாட்டு சொத்துக்களை தெரிவிக்கும் திட்டத்தை என்ன பண்ண போகிறாங்க, அறிமுகப்படுத்த போகிறாங்க. இந்த திட்டம் அனௌன்ஸ் பண்ணோன்னா அதனுடைய என்னென்னதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ என்ன எதற்காக அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த ஸ்கீமில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அறிவிக்கும் பொழுது தான் என்னென்னலாம் கொண்டு வராங்க, அதுக்குள்ளே என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது பாருங்கள், 2047க்குள் இந்திய சேவைகள் துறை பங்களிப்பை உலகளவில் 10% உயர்த்தும் நோக்கில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு உயர்நிலை குழுவை என்ன பண்ண போகிறாங்கன்னா அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்திய சேவைகள் துறையுடைய பங்களிப்பை இன்க்ரீஸ் பண்ணும், உலக அளவில் 10% இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக உயர்நிலை குழுவை அமைக்க போகிறாங்க. எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்துக்கணும். அடுத்தது என்னென்னா ஒரு இது பாருங்கள், ஏற்றுமதி இறக்குமதிக்கு சுங்கத்துறையுடைய ஒப்புதல் வேணும்ல, அது பெறுவதற்காக ஒற்றைச்சாளர மற்றும் ஒருங்கிணைந்த எண்மத்தளம் ஒரு என்ன சொல்லாங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஒரு இது மாதிரி தளம் மாதிரி போர்ட்டல் மாதிரி ஒரு எண்மத்தளம் நம்ம சொல்கிறோம்ல. அப்போ அந்த ஏற்றுமதி இறக்குமதிக்கெல்லாம் சீக்கிரமாக அந்த சுங்கத்துறையுடைய ஒப்புதல் பெறுவதற்காக ஒரு டிஜிட்டல் போர்ட்டலை என்ன பண்ண போகிறாங்கன்னா உருவாக்க போகிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2 வருஷத்தில் ஒருங்கிணைந்த சுங்க அமைப்பை அமைக்க போகிறத சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷத்தில்? 2 வருஷத்தில். அடுத்தது 5 பருவோதய மாநிலங்களில் 5 சுற்றுலா தலங்களை உருவாக்க திட்டம். அப்போ எத்தனை சுற்றுலா தலங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட் பாருங்கள். மேற்கு வங்க மாநிலம் தன்குனி முதல் குஜராத்தில் சூரத் நகர் வரைக்கும், மேற்கு வங்க மாநிலம் தன்குனி முதல் குஜராத்தின் சூரத் நகரை இணைக்கும் புதிய பிரத்யேக சரக்கு போக்குவரத்து வழித்தடம் உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்க மாநிலம் தன்குனி எங்கே இருக்குன்னு கூட கேட்கலாம். மேற்கு வங்க மாநிலம் சூரத் நமக்கு தெரியும், தன்குனி எங்கே இருக்குன்னு கேட்கலாம். அப்போ இந்த 2 நகரையும் இணைப்பதற்காக புதிய பிரத்யேக சரக்கு போக்குவரத்து வழித்தடம் தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5 வருஷத்தில் 20 புதிய தேசிய நீர் வழித்தடங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க, கடற்கரை சரக்கு போக்குவரத்து ஊக்குவிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க.
20 புதிய தேசிய நீர் வழித்தடங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து கடற்கரை சரக்கு போக்குவரத்து ஊக்குவிப்பு திட்டத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னா அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வங்கித்துறையை அதனை மேம்படுத்தணும், நிறைய மேம்படுத்தணும். அதுக்காக ஒரு நிபுணர்கள் எல்லாமே அடங்கிய ஒரு உயர்நிலை ஆலோசனை குழு அமைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது தனி பயன்பாட்டுக்காக இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள், மோட்டார் வாகனங்கள், ஆல்கஹால், புகையிலை பொருட்கள், இதை தவிர அது மற்றதன் மீதான சுங்கவரிங்கிறது 10% குறைக்கப்பட்டிருக்கு. முன்னாடி 20% இருந்தது. தனி பயன்பாட்டுக்காக நம்ம பொருட்கள்லாம் இறக்குமதி பண்ணுறோம்ல, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 20% வரி இருந்துச்சு, சுங்கவரி. இப்போ 10% குறைச்சிட்டாங்க. அது எக்ஸப்ட் என்னென்ன சொல்கிறாங்க, மோட்டார் வாகனங்கள், ஆல்கஹால், புகையிலை பொருட்கள், இதை தவிர. அடுத்தது விளையாட்டுத்துறைக்கு எவ்வளோங்க, 4479.88 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது ஒரு டைம் லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது உலகளாவிய போட்டித்தன்மையை உருவாக்கும் வகையில் கண்டெய்னர் தயாரிப்பு திட்டத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னா செயல்படுத்த போகிறாங்க. கண்டெய்னர் தயாரிப்பு திட்டம். அடுத்தது ரசாயனங்களுக்கு இறக்குமதியை சார்ந்திருக்கக்கூடிய அந்த நிலையை குறைக்கணுங்கிறதுக்காக, உள்நாட்டு உற்பத்தியை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 3 பிரத்யேக ரசாயன பூங்காக்களை அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ரசாயனங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு நாட்டை தான் நம்ம சார்ந்திருக்கோம். அப்போ உள்நாட்டிலேயே அதையெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணணும். அதுக்காக 3 பிரத்யேக ரசாயன பூங்காக்களை அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதெல்லாம் இதெல்லாம் ஃபேக்ட். இதில் படிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஃபேக்ட். ஒன்று என்னது, அந்த 7 துறைகளில் உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கு அரசு முன்னுரிமை கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இந்தியாவில் தரவு மையங்கள் அமைக்கக்கூடிய அந்நிய நிறுவனங்களுக்கு 2047 வரைக்கும் வரி விலக்கு கொடுக்க போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பங்குச்சந்தை ஊக வணிகத்துக்கான அந்த பங்கு பரிவர்த்தனை வரை 150% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வெளிநாட்டு சொத்துக்களை தெரிவிக்கும் திட்டம். அப்புறம் இந்திய சேவைகள் துறை பங்களிப்பை 10%, உலக அளவில் 10% உயர்த்துவதற்காக உயர்நிலை குழு அமைக்க போகிறாங்க. அடுத்தது ஒற்றைச்சாளர மற்றும் ஒருங்கிணைந்த எண்மத்தளத்தை கொண்டு வர போகிறாங்க. எதுக்காக, ஏற்றுமதி இறக்குமதிக்கு சுங்கத்துறையுடைய ஒப்புதல் பெறுவதற்காக ஒருங்கிணைந்த சுங்க அமைப்பு 2 ஆண்டுகள் இது பண்ண போகிறாங்க, அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 5 பருவதய மாநிலங்கள் 5 சுற்றுலா தலங்களை உருவாக்க போகிறாங்க. மேற்கு வங்க மாநிலம் தன்குனியிலிருந்து குஜராத்தின் சூரத் நகர் வரைக்கும் சரக்கு போக்குவரத்து வழித்தடத்தை அமைக்க போகிறாங்க. 20 புதிய தேசிய நீர் வழித்தடங்கள் அமைச்சு கடற்கரை சரக்கு போக்குவரத்து ஊக்குவிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறாங்க. வங்கித்துறையை மேம்படுத்துவதற்காக உயர்நிலை ஆலோசனை குழுவை அமைக்க போகிறாங்க. அடுத்தது தனி பயன்பாட்டுக்கான இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான சுங்க வரியை 10% குறைச்சிருக்காங்க. முன்னாடி 20% இருந்துச்சு. விளையாட்டுத்துறைக்கு 4479.88 கோடி ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க. கண்டெய்னர் தயாரிப்பு திட்டம் கொண்டு வர போகிறாங்க. 3 பிரத்யேக ரசாயன பூங்காக்கள் அமைக்க போகிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது ஒரே ஒரு டாபிக், இது ஒரு சின்ன டாபிக் பாருங்க. வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளி சுற்றுலா பயணிகள் தங்களுடன் வரியின்றி கொண்டு வர அனுமதிக்கப்படும் பொருட்களின் மதிப்பு ரூபாய் 75,000 உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னாடி 50,000. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்தியர்கள் இல்லை இந்திய வம்சாவளிகள் அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த பொருட்களுடைய மதிப்பு எவ்வளவா இருக்கலாம்னா 75,000 வரைக்கும் இருக்கலாம், வரி இல்லாமல். அந்த 75,000 தாண்டிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வரி விதிக்கப்படும். முன்னாடி அது எவ்வளோ இருந்துச்சுன்னா 50,000. 75,000 வரைக்கும் நம்ம வரி இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரலாம். அதுவும் வெளிநாட்டிலிருந்து இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளி சுற்றுலா பயணிகள். ஓகேங்களா. அந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வெளிநாட்டை பூர்வீகமாக கொண்ட பயணிகள் வரியின்றி, வெளிநாட்டு தான் அவங்களுக்கு பூர்வீகம், வெளிநாடு தான் அவங்க வசிக்கிறாங்க, இருக்காங்க, அதுதான் பூர்வீகமும் கூட. அவங்க வரியின்றி எவ்வளவு பொருட்கள் வரைக்கும் கொண்டு வரலான்னா, வரியின்றி எவ்வளோ மதிப்பு கொண்ட பொருட்கள் கொண்டு வரலான்னா ரூபாய் 25,000 வரை மதிப்பு கொண்ட பொருட்களை கொண்டு வர அனுமதி. முன்னாடி அது 15,000. இது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளி சுற்றுலா பயணிகள். இவங்க யாருன்னா வெளிநாட்டை பூர்வீகமாக கொண்ட சுற்றுலா பயணிகள், இந்தியாவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள். அடுத்தது வெளிநாடுகளில் ஓராண்டுக்கு மேலாக வசிக்கக்கூடிய இந்தியர் அல்லாத இந்திய வம்சாவளி நபர், பெண் என்றால் 40 கிராம் நகைகள் வரையும், ஆண் என்றால் 20 கிராம் நகைகள் வரையும் வரியின்றி எடுத்து வர அனுமதிக்கப்படுவர். வெளிநாடுல 1 வருஷத்துக்கு மேலே வசிக்கக்கூடிய இந்தியர் கிடையாது, ஆனால் அவங்க முன்னோர்கள் இந்தியர், அதான் இந்தியர் வம்சாவளி. அவங்க இந்தியாவுக்குள்ளே வரும் பொழுது
பெண் என்றால் 40 கிராம் நகைகள் வரைக்கும் கொண்டு வரலாம், ஆண் என்றால் 20 கிராம் நகைகள் வரைக்கும் கொண்டு வரலாம். வரி இல்லாமல் அதுக்கு மேலே கொண்டு வரக்கூடாதுன்னு கேட்டால் கொண்டு வரலாம், ஆனால் அதுக்கு டேக்ஸ் போடுவாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு டைம் நீங்கள் கேட்டிங்கன்னா போதும். இந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 75,000, இங்கே 25,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிராம் கூட நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, இந்த நகைகள் கூட. ஆனால் இதெல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அது ரொம்ப முக்கியமானது. இதுக்கெல்லாம் டேக்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இன்க்ரீஸ் பண்ணங்காட்டி இது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அப்போது இவ்வளோதான் பட்ஜெட்டு, மத்திய பட்ஜெட் அவ்வளோதான். இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் சேனல் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கான அதாவது நம்ம இதில் எல்லாமே எதிலிருந்து எடுத்தோம்னா தினமணியோடைய நியூஸில் இருந்து ஃபுல்லாகவே நம்ம எடுத்தோம். ஓகேங்களா? அது போக கூகுளில் இருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் அது எல்லாமே எடுத்து டோட்டலாக ஒரு இடத்துல வர மாதிரி போட்டிருக்கு. நீங்கள் பேப்பரில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பேப்பரில் எந்த பேப்பரோட தினமணின்ட்டு இல்லை, தினமணி, தமிழ் ஹிந்து, இங்கிலீஷ் படிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்து, எதில் வேணாலும் வாங்கி படிக்கலாம். நீங்கள் தினமணியில் படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பேப்பர் கட்டிங்கை வந்து நான் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? படிச்சுக்கோங்க. இதை ஒரு டைம் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு டைம் இப்போவே ஒரு 5 கிட்டத்தட்ட நம்ம ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்போம். அட்லீஸ்ட் ஒரு 10-15 இன்ஃபர்மேஷனாவது நம்ம கேட்டதுனால நம்ம மைண்டில் நமக்கே தெரியாமல் ஸ்டோர் ஆகிருக்கும். 15 தொல்லியல் இடங்கள் என்ன பண்ண போகிறாங்க, கலாச்சார மையமாக உருவாக்க போகிறதா பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்கள், கோயில் நகரங்களை வந்து மேம்படுத்த போகிறாங்க. அது என்னென்ன, இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர். பாருங்க, இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணல, நம்ம கேட்டதுனால அந்த சில விஷயங்கள் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் ஒரு டைம் கேட்டுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது சில பிளேசஸ்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த என்னென்ன பிளேசஸ், அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏதாவது திட்டம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, பாதுகாப்புத்துறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ எவ்வளோ பட்ஜெட்டு, அந்த அமௌண்ட்டு பார்த்துக்கணும். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 7.7%. அதெல்லாம் பார்த்தோமா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விபிஜி ராம்ஜி திட்டம், அதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பறவைகளை கண்காணிக்கும் பாதைகள் எங்கே அமைக்க போகிறாங்க, பழவேற்காடு ஏரியில். ஆமைகள் செல்லும் வலைத்தடத்தை எங்கே அமைக்க போகிறாங்க. அடுத்தது மலைப்பாதைகள் எங்கே உருவாக்க போகிறாங்க, அந்த அரக்கு பள்ளத்தாக்கு எங்கே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது தமிழகம், கேரளா, ஒடிசாவில் அரிய வகை கனிமங்களை ஆய்வு செய்யக்கூடிய மையங்கள் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வரிச்சலுகை அதெல்லாம் கூட, இந்த டிசிஎஸ் வரிச்சலுகை அதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் கூட நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி மையங்கள், அந்த பிளேசஸ்லாம் மென்ஷன் பண்ணி இங்கே நாங்கள் இது அமைக்க போகிறோம், 7 இடத்துல அதிவேக ரயில் வழித்தடங்களை அமைக்க போகிறோம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா, அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜ் டிசிஎஸ் வரி இவ்வளோ, அதெல்லாம் நீங்கள் பின்னாடி பார்த்துக்கிட்ட போதுமானது. எடுத்தோன்னே இதெல்லாம் நான் படிக்கணும்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஒரு டைம் கேட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். இந்த மையங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும். இந்த எம்எஸ்எம்இ செக்டரை பற்றி கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்தது நான் சொன்னேன்ல, இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த நகர்ப்புற பொருளாதார பிராந்திய திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அப்போ ஒரு நகரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆயுஷ் துறைக்காக அந்த 3 அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனங்கள் அமைக்க போகிறாங்க. அடுத்தது இந்த பயோஃபார்மா சக்தி திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்க, 10,000 கோடி ஒதுக்குறாங்கன்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது 17 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு. அந்த 17 உயிர்காக்கும் மருந்துகளும் எந்த நோய்க்கானது, புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள். ஓகேங்களா? அப்புறம் 7 அரிய வகை நோய்களை வந்து அந்த வரியின்றி இறக்குமதி செய்யக்கூடிய பட்டியலில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன சொல்லலாம், 5 பிராந்திய மருத்துவ மையங்களை அமைக்க போகிறாங்க. அமைப்பதற்காக மாநிலங்களுக்கு ஆதரவளிக்கும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறாங்க. அப்புறம் இந்த வெளியுறவுத்துறையில் அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த 7 ரயில் வழித்தடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. ஓகேங்களா? அடுத்தது இந்த பாதுகாப்பு துறையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லும் பொழுதே இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த டேக்ஸ் எல்லாம் வருது, 2% டிசிஎஸ் இப்படி குறைச்சிட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இதில் தனிநபர் வருமான வரி விகிதத்தில் மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த ₹1 செலவு வரவு நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு 3 செலவு என்ன இருக்குது, வரவு என்ன இருக்குதுன்னு பார்க்க சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்னது பாதுகாப்புத்துறை ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஊரக வளர்ச்சித்துறையில் கண்டிப்பாக பார்க்கணும். ஜிடிபி எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடன் எவ்வளோ வாங்க போகிறாங்க, நிதி பற்றாக்குறை எவ்வளோ இருக்க போகுது, அப்புறம் மூலதன செலவினம், உள்கட்டமைப்பான மூலதன செலவினம் எவ்வளோ, அடுத்தது கடன் அல்லாத வருவாய் எவ்வளோ, மத்திய அரசின் நிகர வருவாய் எவ்வளோ, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது.
ஓகேங்களா? அது போக ஃபஸ்ட்டு நான் சொன்னது இந்த 3 கடமைகளின் அடிப்படையில் பட்ஜெட் தயாரிச்சிருக்காங்க. இந்த 3 கடமைகளை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த பொருளாதார ஆய்வு வரைக்கும் நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க. அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 6.8லேருந்து 7.2 வரைக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த அறிமுகம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். எப்பப்போ 2014 மத்திய பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட்டை இணைச்சாங்க. 2021 காகிதம் இல்லாத பட்ஜெட்டை கொண்டு வந்தாங்க. இது ரெண்டு ரொம்ப முக்கியமானது. நிர்மலா சீதாராமன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 9வது முறையாக தாக்கல் பண்ணுறாங்க. இவங்க 2019 மே 31 நாட்டின் முதலாவது முழுநேர பெண் நிதி அமைச்சராக பதவியேற்றார். ஓகேங்களா? அப்புறம் இது எல்லாமே சின்ன சின்ன மாற்றங்கள். ஃபஸ்ட்டு தாக்கல் பண்ணவங்க ஆர்கே சண்முகம் செட்டியார். அவர் ஒரு தமிழர். ஓகேங்களா? இவ்வளோதாங்க. இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கேட்கும் பொழுதே உங்களுக்கு மெமரி ஆயிருக்கும். முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மெமரி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த பிடிஎஃபை பார்த்துட்டு நீங்கள் முக்கியமான அந்த பெர்சன்டேஜ் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.